மாப்பிளடா தேனில இருந்து. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். எஸ், எம்எஸ் எக்ஸல் ஃபார் அப்சல்யூட் பிகினர். பிகினர், ஒரு பிகினருக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதான் நம்மளோட எக்ஸல் சீட். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி இருக்கும். இதுல நீங்க என்னென்ன இருக்கும்னா, இது எக்ஸல் ஷீட் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஓபன் பண்ணோடனே இருக்கிற ஏரியா இது. ஓகேவா? இதுல நீங்க என்னென்ன பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோம் டேப்ல நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிறது, இப்ப இல்லாட்டி நீங்க ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கிறது, ஃபேவரட்ல போட்டிருக்கிறது, அப்புறம் ஷேர் வித் மீ, இதெல்லாம் நீங்க இந்த ஹோம் பேஜ்ல இருக்கும். அடுத்து இந்த நியூ கிளிக் பண்ணுங்க. இந்த நியூவை கிளிக் பண்ணா இதுல ஆன்லைன்ல இருந்து நீங்க டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப டோட்டல் பட்ஜெட்னு போட்டு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு இங்க வருது. அது நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்க ஃபர்தரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஓப்பன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நம்ம ஆல்ரெடி இருக்கதை நம்ம வந்து எடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். அதை இந்த ப்ரௌஸ்ல போய் கூட எனக்கு வேணுங்கிறத வச்சு அதை கிளிக் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரௌஸ்ல நீங்க இருந்தா சேவ் பண்ணியிருந்தா. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை பொறுத்தவரை. ஹோமு, நியூவு, ஓப்பன். இப்போ நம்ம ஒரு பிளாங்க் ஒர்க் புக் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா, எக்ஸலோட ஏரியா. இப்படிதான் நம்ம ஓபன் பண்ணோன்னே இருக்கும். இந்த மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மேல இருக்கிறது ஃபுல்லா நம்மளுக்கு வந்து டைட்டில் பார். இந்த டைட்டில் பார்ல என்ன இருக்கும்னா நம்மளோட எக்ஸலோட அந்த நேம் இருக்கும், சேவ் பண்ணதோட நேமு, நம்மளோட ஐடி, அப்புறம் வந்து ஷேர் பண்ணனா இது ஷேர் ஆப்ஷன்ஸ், இந்த கமெண்ட்ஸ்லாம் இந்த டைட்டில் பார்ல இருக்கும். அதுக்கு கீழே இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நம்மளுக்கு மெனு பார். இந்த மெனு பார்ல நம்மளுக்கு தனித்தனி செக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. கிளிக் போர்டுக்கு, ஃபாண்ட்டுக்கு, அலைன்மெண்ட்டுக்கு, நம்பருக்கு, ஸ்டைல்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்க ஃபர்தரா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் இங்க ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், டவுன் ஆரோ மார்க். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரிதான் இது எல்லாத்துக்குமே. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் இந்த A1 இருக்குல்ல, இந்த A1 தான் நம்மளுக்கு நேம் பாக்ஸ். அப்புறம் வந்து இது ஃபார்முலா பாக்ஸ். இது ஃபர்தர் நம்ம அப்புறம் பார்ப்போம் என்னன்னு டீட்டெயிலா. இப்ப நான் இப்போ ஒரு கிளிக் பண்றேன்ல, இந்த கிளிக் பண்றது ஃபுல்லா நம்மளுக்கு செல்ஸ். அது ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல வருது. இந்த ABCD அல்பபெட்ல இருக்கிறது ஃபுல்லா நம்மளுக்கு வந்து என்னன்னா இது ஒரு காலம். அதே மாதிரி ரோக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அது நியூமரிக்ல கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து நம்மளுக்கு ABCDயோ இஜட்டோட முடிஞ்சிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதுல நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா, கண்ட்ரோல் அந்த ரைட் சைடு இருக்க ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க, XFD இது வரை இருக்கு நம்மளுக்கு. அப்ப இதுவே நம்மளுக்கு ஒரு 16,000 கிட்ட வந்துடும் ஒரு காலம் மட்டும். அப்புறம் ரோ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அந்த டவுன் ஆரோ கொடுங்க. டவுன் ஆரோ கொடுத்தோம்னா 1,48,576 இருக்கு ரோ மட்டும். அப்ப நம்மளுக்கு எக்கச்சக்கமான டேட்டாவை இதுல இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து திரும்ப அன்டூ பண்ணணும்னா கண்ட்ரோல் அப் ஆரோ கொடுத்துருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கதே வந்துடலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கோ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்துடும், இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கே வந்துடும். ஓகேவா? இப்ப எனக்கு ஒரு சீட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபர்தரா மல்டிபிள் சீட், இந்த பிளஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சீட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே இங்க லெஃப்ட் சைடு இங்க வந்தீங்கன்னா இதுல வந்து லெஃப்ட் கிளிக் இருக்கும். இந்த லெஃப்ட் ரைட்டு பார்த்த மாதிரி ஒரு ஆர்வமா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா, நம்மளுக்கு எவ்வளவு சீட் இருக்கோ அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு சீட்டு 20 வரை இருக்குன்னா இதுல நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண முடியாது.
ஸோ அதனால நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேணுங்கிற சீட்டுக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த எந்த சீட் ட்ராவல் பண்ணணுமோ அந்த சீட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகேங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஓகேன்னு ஆப்ஷன் கொடுத்தா அந்த சீட்டுக்கு இது டைரக்டா ட்ராவல் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம பேரும் கொடுத்துக்கலாம். இந்த பேர் எப்படி கொடுக்கறதுனா, இப்போ நம்மளுக்கு சீட் 1ன்னு இருக்கு. இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ரீநேம் மோடுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதை ரீநேம் மோடுக்கு சேஞ்ச் ஆயிட்டு நம்ம உங்களுக்கு இப்போ நான் வந்து பேசிக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பேசிக்ஸ்ன்னு வச்சு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளோட இந்த சீட்டோட பேர் இப்போ பேசிக்ஸ்ன்னு ஆயிரும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு இங்க ஒர்க் பண்ண போயிடுவாங்க. ஒர்க் பண்ண போனா நம்மளுக்கு ஒரு எரர் வந்து காமிச்சுட்டே இருக்கும். இன்வேலிட் நேம் ஃபார் சீட் ஆர் சேட்டுன்னு காமிச்சுட்டே இருக்கும். அதை நான் சரி ஏதோ எரர் வருது, சரி ஓகே கொடுப்போம். அப்புறம் திரும்ப என்ட்ரு ஓகே கொடுத்தோம்னா திரும்ப அது வரும். திரும்ப நம்ம ஏதாச்சும் டேட்டா என்ட்ரு போடும்போது திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு, நீங்க வந்து சேவ் பண்ணலன்னு அந்த பேர் வைக்கலங்கிற அர்த்தம். இந்த சீட்டுக்கு நீங்க கரெக்டான பேர் வைக்கல. ஸோ அதனாலதான் நம்ம இங்க கிளிக் பண்ண இங்க எரர் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க ஃபர்தரா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப நான் சும்மா வச்சுக்கிறேன் ஜேன். ஓகே. இப்ப நம்ம இது பண்றத பார்த்தோம். சீட்டு நேம் வச்சுக்கிறத பார்த்துக்கிட்டோம். அதை நம்ம மல்டிபிள் சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சீட் வேணுமோ அதை இங்க ரைட் கிளிக் கடைசியில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு செல், இப்ப நான் இங்க ஒரு செல்லுக்கு போறேன், இங்க ஒரு செல்லுக்கு போறேன். இந்த காலத்துக்கு நேம் இருக்கிற மாதிரி, ரோக்கும் நேம் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு செல்லுக்கும் இங்க நேம் இருக்கு. இப்ப நான் இதை கிளிக் பண்ணி இப்ப இந்த பாக்ஸ் வந்திருக்கா, இந்த பாக்ஸோட இந்த நேம் என்னன்னா, காலம்ல எனக்கு டி, ரோல எனக்கு 7. அப்ப இது ரெண்டும் சேர்த்து D7. இதோட பேர் என்னன்னா D7. ரோக்கும் நேம் இருக்கிற மாதிரி, காலத்துக்கும் நேம் இருக்கிற மாதிரி ஒரு செல்லுக்கும் நம்மளுக்கு பர்டிகுலர் செல்லுக்கும் நம்மளுக்கு நேம் இருக்குதா? ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம டேட்டாவை ரைட் பண்ணுவோம் இந்த செல்ஸ்குள்ள. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, வெல்கம் டு அவர் சேனல் இப்படின்னு ஒரு டேட்டா எழுதியிருக்கேன். இந்த டேட்டால இப்ப நான் எதனா சொன்னேன், இது பேரு ஃபார்முலா பாக்ஸ். நம்ம என்ன வந்து செல்ஸ்ல ரைட் பண்ணிருக்கோமோ அது வந்து இதை டிஸ்பிளே பண்ணும் இந்த ஃபார்முலா பாக்ஸா. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இங்க பிஏ கிளிக் பண்ணும்போது மீ டு அவர்னு இதை காமிக்கணும், ஆனா இங்க காமிக்கல. அதே மாதிரி சிஏ கிளிக் பண்ணும்போது எனக்கு சேனல்னு காமிக்கல. ஆனா இது எல்லாமே நம்மளுக்கு எதுல இருக்குன்னா ஏல தான் இருக்கு, A1ல தான் இருக்கு. அப்ப இத வந்து நம்ம வித்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, இந்த ஏ காலமை கிளிக் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணினா அப்படியே இந்த எண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரோ காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு லைட்டா மூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வித்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த வித்தை நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் எவ்வளவு வச்சுக்கணும்னா கொஞ்சம் 180, நீ எவ்வளவு வேணா வச்சுக்கலாம், உங்க இஷ்டம் தான். வெல்கம் டு அவர் சேனல் வந்து வச்சாச்சு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஹைட்டே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ரோவை கிளிக் பண்ணா அதே மாதிரி தான், ஆனா இங்க வந்து அப் அண்ட் டவுன் ஆரோ காமிக்கும். நம்ம காலமை கிளிக் பண்ணும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் காமிக்குது, ரோவை கிளிக் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ஆரோ காமிக்குது. அதே மாதிரி நம்ம கர்சரை இப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. எனக்கு வந்து இந்த ஹைட்லயே மல்டிபிள் லைன்ஸ்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரோவை கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த அலைன்மெண்ட்ல வந்தீங்கன்னா இங்க வேப் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அந்த செல்லையே மல்டிபிள் லைன்ஸ்ல இது டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சேவ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சில நேரத்துல பவர் கட் ஆயிரும். ஸோ பவர் கட் ஆனா நம்மளுக்கு டேட்டா ஃபுல்லா டெலீட் ஆயிரும்.
அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து இந்த ஃபைலில் போயிட்டு இதில் சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரௌஸ்ன்னு இருக்கும் ஆப்ஷன்னு. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் எங்கே வந்து அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப்பில் என்ன பேர் வைக்க போறேன்னா பேசிக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறேன். பேசிக்னு வச்சு நம்ம சேவ் கொடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இங்கே பேசிக்ஸ்ன்னு நம்ம சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணால் எனக்கு இங்கே பேசிக்ஸுங்கிற இடத்துல வந்துருச்சு. டெஸ்க்டாப்பில் எனக்கு பேசிக்ஸுங்கிற ஃபைல் வந்துருச்சு. இதை நான் ஃபர்தராக எப்போ வேணால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேட்டாலாம் இந்த மாதிரி டேட்டா இருக்குது. இது ஃபுல்லாத்தையும் நான் வந்து இங்கிட்டு ரோக்கு வந்து மூவ் பண்ண போகிறேன். அப்படி என்ன எப்படி பண்ணணும்னா இதை ஃபுல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு செலக்ட் பண்ணால் இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சைடு ஆரோ வரும். இதை அப்படியே நம்ம எங்கே மாற்றணுமோ அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதே இது சிங்கிள் இதே மூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாட்டமில் வரும், இல்லாட்டி டாப்லேயும் அந்த 4 ஆரோ வரும். நீங்கள் எங்கே மூவ் பண்ண வேணுமோ அதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரீஸ் பார்ப்போம். சீரீஸில் இப்போ நான் 1 நெக்ஸ்ட்டு 2 வரணும், நெக்ஸ்ட்டு 3 4 இந்த மாதிரி எனக்கு சீரீஸாக வரணும். அப்போனா நான் என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும். இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணனே நம்மளுக்கு அந்த ப்ளஸ்ஸுங்கிறது பிளாக் கலரில் ஆயிரும். அப்படியே அந்த இதை அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா இங்கே ஆட்டோ ஃபில்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஃபில் சீரீஸ், இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வேணுங்கிற சீரீஸில் நம்மளுக்கு வந்துடும். சில இதில் ஆனில் இருக்காது இந்த ஆட்டோ ஃபில்லு. அது எப்படி வந்து நீங்கள் ஆன் பண்ணணும்னா ஃபைலில் போய்க்கோங்க. ஃபைலில் போயிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு போய்க்கோங்க. அட்வான்ஸ்டு போயிட்டு அதில் என்ன இருக்குன்னா எடிட்டிங் ஆப்ஷன். இதில் நம்மளுக்கு இந்த ரெண்டுமே இது ஆனில் இருக்கணும். எனேபிள் ஃபில் ஹேண்டில் அண்டு செல் ட்ராக் அண்ட் ட்ராப், இதுவும் இந்த அலாட் பிஃபோர் ஓவர் ரைட்டிங் செல்லும் ரெண்டுமே ஆனில் இருக்கணும். இப்போ இது ஆஃபில் இருந்தால் என்ன ஆகும்னா எனக்கு அந்த இது வராது. நான் ஒன்றுன்னு டைப் பண்ணிட்டு இதை நான் இருக்கிறேன். எங்களுக்கு இந்த ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது, அந்த எனக்கு ட்ராக் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம ஆப்ஷனில் போயிட்டு அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் இதை பண்ணுறேன். ஃபில் சீரீஸ் எனக்கு வந்துருச்சு. எனக்கு நம்பர் மட்டும் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டே இந்த மந்த்து அது கூட வரும். இப்போ ஜனவரின்னு போட்டு நான் இதை ட்ராக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதுவே இது பண்ணி கொடுத்தது எனக்கு. இப்போ நான் டேஸ் போடுறேன். மண்டே போட்டு திரும்ப அதை ட்ராக் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டேட்டு கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். டேட் எப்படி பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு உங்கள் லேப்டாப்பில் என்ன இருக்கோ, இப்போ 22/6/2005 இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு டேட் இருக்குது, அப்புறம் மந்த் இருக்குது, அப்புறம் தான் எனக்கு இயர் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, டேட்டு ஒரு ஹைஃபன் ஸ்லாஷ் எது வேணால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு
மந்த்து, நெக்ஸ்ட்டு எனக்கு இயர். ஸோ இந்த மாதிரி இதில் தான் நம்ம இது பண்ணணும். இப்போ நான் அதை பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு 26, 27, 28, 29 இது மாறிடுச்சு. சில இதில் நம்மளுக்கு மந்த்து, டேட்டு, இயர் அப்படி இருக்கும். ஸோ உங்கள் லேப்டாப்பில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ரோவை டெலீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை இந்த செகண்ட் ரோவை ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணுறேன். அப்போ இங்கே செல்லுங்கிற ஹோமில் செல்லுங்கிறதுல எனக்கு டெலீட்டுங்கிறது இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டெலீட்டுன்னு கொடுத்து டெலீட் செல் கொடுத்தா இந்த செல் வந்து டெலீட் ஆயிரும். அதே மாதிரி எனக்கு ஒரு ரோவை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா திரும்ப அந்த செல் அந்த ஹோமில் போய்க்கோங்க. ஹோமில் அந்த செல்லுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று வந்து ஆட் ஆகிக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஆடு வந்து இந்த ஏதாச்சும் இதை டெலீட் பண்ணனாலும் இல்லை இன்சர்ட் பண்ணனாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போவோம். இப்போ நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். நேம், குவான்டிட்டி, இங்கே அமௌண்ட்டு சும்மா வச்சுக்கிறேன். அமௌண்ட்டு, குவான்டிட்டி ஃபில்லிங் இதுவார். இங்கே வந்து ரேட். ஓகே, இப்போ நான் வந்து இதை கலர் கூட பண்ணிக்கலாம். அதில் இந்த இங்கே இருக்கும். இங்கே நம்ம கலரிங் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து அந்த பாக்ஸ்க்கு மட்டும் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு வந்து உள்ளே வந்து கலர் கொடுக்கணும்னா நம்ம இதை மாற்றிக்கலாம். அந்த ஃபாண்ட்டு இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் வச்சுக்கிறேன். இப்போ பேர் வந்து ராஜான்னு கொடுத்துட்டு இங்கே 60, இங்கே 4. ஓகே, எனக்கு இந்த குவான்டிட்டியையும் இந்த அமௌண்ட்டையும் எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த ரேட்டில் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 16 ஸ்டார் 4ன்னு கொடுத்தா நம்மளுக்கு இங்கே மல்டிப்ளை ஆகலை. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு டேட்டாவாக தான் எடுத்துக்குது. நம்ம ஏதோ ஃபங்க்ஷனோ இதில் இன்சர்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம். ஸோ ஈக்குவல் டு யூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இதுவாயிருச்சு. இப்போ நான் இங்கே மாற்றுறேன். இந்த 60யை 20ன்னு மாற்றுறேன். 20ன்னு மாற்றும் போது திரும்ப வந்து எனக்கு இங்கே வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து அந்த வேல்யூஸை மட்டும்தான் வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால தான் இது சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவல் டு வச்சுட்டு இந்த குவான்டிட்டி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடணும். இங்கே ஸ்டாரு. நெக்ஸ்ட்டு எது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், அடுத்து இது கூட அதை செலக்ட் மட்டும் பண்ணிட்டா நம்மளுக்கு அதுவே செலக்ட் ஆகி எந்த இதுன்னு கொடுத்துரும், எந்த செல்லோட நேம்னு கொடுத்துரும். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க. சேஞ்ச் பண்ணும்போது இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சா ரேட்டு. ஸோ இப்படி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அது வெறும் ஒரு டேட்டாவை மட்டும்தான் எடுத்துக்குது. அதுவே நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துட்டு நம்மளுக்கு அந்த வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இதை ஃபுல்லாத்தையும் எனக்கு வந்து ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், திரும்ப அதை பண்ணக்கூடாது. 10 ஸ்டார் ப்ளஸ் ஆட் பண்ண போகிறோமா, ப்ளஸ் 13 இந்த மாதிரி பண்ண தேவையில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இந்த ஹோமில், இங்கே டோட்டல் சம்னு இருக்கும். இங்கே டோட்டல் சம்னு இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். சம், ஆவரேஜ்,
கவுண்ட் நம்பர், மேக்ஸ், மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இதை செலக்ட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த ஹோமில் போயிட்டு இந்த ஆட்டோ சம்மை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், சம் தான் வேணும். எனக்கு இப்போ சம் வேணும். ஸோ எனக்கு வந்து சம் போட்டு கொடுத்துருச்சு இங்கேயே. நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாகத்தையும் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 3 மேக்ஸிமம், ஏன்னா இது வந்து சம்மு, இது சம்மு கண்டுபிடிச்சிருக்கனால இது வந்து எடுத்துக்கல. நம்ம ஃபஸ்ட்டு இந்த 4 தான் வச்சோம், இந்த 4 தானே வச்சோம், அதனால தான் இது வந்து எடுத்துக்கல. ஸோ இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம். அது மாதிரி நம்ம மினிமம், கவுண்ட் நம்பர் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பேசிக்கான விஷயத்த இந்த எக்ஸலில் இப்போ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் நம்ம So please subscribe,